لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام. इसमें उर्दू कितने लोगों को अच्छी साफ तौर से आ जाती है? उर्दू कम है. வேலூர் தமிழ் பேசினா போதுமா? தூய தமிழ் எதிர்பார்க்காதீங்க. தமிழ்நாடோட தமிழ் பேசினா போதும். சரி, தமிழ்நாடு உருது चलेगा. माशाअल्लाह. இதாரே தீனியாத் மும்பை ஒரு அறக்கட்டளை. இது எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க, இதோடைய பின்னணி என்ன? ஏன்னா அங்கே தொடர்ந்து 5 வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் இருந்துட்டு முழு தமிழகத்தினுடைய சஃபர் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. 96 நம்ம தேவபந்தில் முடித்து 10 வருஷம் இமாமா இருந்தேன். இமாமா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதுதான், இந்த பள்ளியிலிருந்து அந்த பள்ளி, அந்த பள்ளியிலிருந்து இந்த பள்ளி தூக்கி சில போட்டே இருப்பாங்க. நாமளும் போயிட்டே இருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கட்டத்தில் 2012 அதிகமாக வெறுப்பு அப்படின்னு சொல்லி வெறுத்து போயாச்சு. சரி, ஏதாவது வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பெங்களூர் கிளம்பியாச்சு. பெங்களூர் போயிட்டு சரி என்ன பண்ணுறது, இந்த உருவத்தோடு எங்கே போய் என்ன வேலை செய்கிறதுன்னு சொல்லி புரியாமல், சரி ஒரு ஃப்ரெண்டை போய் பார்த்து, ஏப்பா ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும், இங்கேருந்து பாம்பேலேருந்து போகும்போது நல்லா பெரிய ஆளாக தான் நான் போகணும், இது பெங்களூர்லேருந்து என்ன பண்ணணும், நீங்கள் அஜத்தாக இருக்கீங்க, உங்களால் என்ன பண்ண, எதுவாக இருந்தாலும் ஹலாலான மெஹனத்து செய்கிறதுக்கு தயார்ப்பா. ஆனால் எங்கே போனாலும் நம்ம அடியாலாம் ஹஜரத்துன்றது நீ மறைச்சிரு தயவு செஞ்சு. எது ஜமாத்துக்கு போயிட்டு வந்தார், அதனால இந்த ஜுபா தாடி இருக்கு அப்படின்னு சொல்லிடு. சரி சரி ஓகே, நான் பண்ணுற தொழிலுக்கு வந்துடுங்க. சுண்ணாம்பு அடிக்கிறது அது கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங்காக அவர் போய் அடிக்கிறது. சரிப்பா, ஆனால் அதில் நீங்கள் பேசிக்லேருந்து தான் வரணும். மக்தபுக்கு எப்படி போகிறீங்களோ அந்த மாதிரி அலீபா முதல்ல சுரண்டணும், அப்புறம் பெருக்கணும், அப்புறம் கலக்கணும், அதுக்கப்புறம் தான் அடிக்கிறதுக்கு கொடுப்போம். இதெல்லாம் போயிட்டு சரிப்பா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போயாச்சு. போயிட்டு அப்போ தான் ஒரு பெரிய ஒரு கடை கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு, ஒரு ஷாப்பிங் மால். அது ரெடி ஆகிறதுக்கு ஒரு முஸ்லீம் ஷாப்பிங் மால் தான் அது. அதில் போயிட்டுருக்க வேலை. சரிங்க, அதுக்கு நீங்கள் போயிட்டு சுரண்டுங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக சுரண்டி ஃபுல்லாக சுண்ணாம்பு அடியாலுமே மறந்துடுச்சு. சரி, அவர் 2-3 நாள் அப்படியே போயிட்டுருந்துச்சு. ஒரு நாள் பெருக்கிட்டு இருந்தேன். பெருக்கிட்டு இருக்கும்போது அந்த கடை ஓனர் அம்மா வந்துட்டாங்க. வீட்டு எல்லாம் ஃபேமிலியாக வேலை நடக்குது என்னான்னு பார்க்குறதுக்கு. இது இப்படி தாடி விட்டுன்னு இவர் பெருக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த கான்ட்ராக்ட் அந்த பையனை கூப்பிட்டு, ஏன்பா அவர் கையில் ஏன்பா தொடப்ப கொடுத்தேன்? இல்லை, நம்மகிட்ட வேலை செய்கிறவர் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல தொடப்ப வாங்க, அவர் வேறு ஏதாவது வேலை கொடுப்பா. பாருப்பா, அவர் தாடி வச்சு பெருக்கிட்டு இருக்காரு, உனக்கு எப்படி வணக்கம் வந்துச்சு? இல்லை ஒரு வேலை செய்கிறது பாய் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம். இல்லை நீ வேற ஆளு மாற்றி அவருக்கு ஏதாவது வேறு சரின்னு சொல்லி அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ நம்ம ஊருக்காரு நம்மளை பார்த்துட்டாரு. எனக்கு தெரியாமல் அவர் பார்த்துட்டாரு என்ன.
பார்த்துட்டு அப்போ பைன் ஷர்ட்டில் இருக்கோம். நாம பைன் ஷர்ட்டில் இருந்துட்டு கூட அவர் நம்மளை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஒரு முக்கியமான சுப்பா பொறுப்புதாரிகிட்ட போய் சொல்லி விட்டார். சுப்பாவுடைய நம்ம ஊர் பொறுப்புதாரி சுப்பா சூறாளி இருக்கார். அவர்கிட்ட இந்த மாதிரி உங்கள் மோகன் ஒருத்தரை பெங்களூரில் இந்த மாதிரி பார்த்தேன், இந்த நிலைமையில பார்த்தேன். அதுக்கு முன்னால கூட ஒரு தொடர்பில் தான் இருந்துட்டு நான் வந்து மதசாலாம் பார்த்துட்டு இருந்தேன். மொத்தமெல்லாம் இல்லை, ஒரு மதசாலை ஒரு தாளெல்லாம் இருந்தார். அதில் நமக்கு வந்து உஸ்தாதாக வச்சுருந்தார். அவரும் வெளியே வந்துட்டார் அந்த மாதம் விட்டு. நானும் வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் தான் வெறுப்பாகி நான் போயிட்டேன். இவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன். நான் உடனே ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க? நான் பெங்களூரில் இருக்கேன். உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், உண்மையான செய்தி தான். என்ன பண்ணுறீங்க போயிட்டு? எப்போ விட்டீங்க மதசா? எப்போ விட்டீங்க? மதசா விட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஹஜார். இல்லை நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. இல்லை ஹஜார், நான் வந்து வர மாதிரி இல்லை, இங்கே வேறு வேலையை செட்டில் ஆகிட்டேன். இல்லை 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 அப்படியெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப ஒரு குட்டி கூப்பிட்டா வந்து, என்ன ஹஜார்? இல்லை ஏன்னா பெங்களூரில் ஏன் போனீங்க? தங்கச்சி வீட்டுக்கு போனேன். அப்படியா, சரி. இன்னும் பாம்பேலேருந்து ஒரு ஜமாத் வந்திருக்கு இங்கே தமிழ்நாடுக்கு, மக்தபு சம்பந்தமாக உழைப்பு செஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் கூட போங்க, அந்த வேலை எப்படி என்ன இதுன்னு பாருங்கள் நீங்கள் அவங்க கூட இருந்துட்டு. இது முனzzம் மக்தப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மக்தபுடைய கான்செப்டில் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க, போயிட்டுருக்காங்க. 2வது வருஷம் வந்திருக்காங்க. ஒரு ஜமாத் வந்திருக்கு, 2-3 பேர் இருக்காங்க. அதில் நாமளும் ஒரு 4-5 பேர் அதில் சேர்க்க போகிறோம். கூட ஒரு ஜமாத்தே வந்து முழு தமிழுக்கும் சஃபர் செய்ய போகுது. அதில் ஐக்கியமாயிடுங்க அப்படின்னு சொல்லி ஐக்கியமாக்கி விட்டார். 40 நாள் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு முழு தமிழ்நாடு சஃபர் 40 நாள் எல்லா மாவட்டத்தையும் சுற்றி வந்துட்டு அவங்க எல்லா இடத்துல போயிட்டு இந்த விளக்க முகாம், பொறுப்புதாரிகள் கூட்டம், உஸ்தாதுகளுடைய கூட்டம் நடத்துறது, ஒர்க் ஷாப்பு எல்லாம் பார்த்துட்டு முக்கியமான வேலை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளை கபூல் செஞ்சுருக்கான்னு சொல்லி அவங்களும் எனக்கு வந்து பார்த்துருக்காங்க, உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க. இவர் என்ன கௌரிக்கிறாரா, ஆர்வமாக இருக்காரா என்னன்னு பார்த்துட்டு அவங்களும் வந்து மும்பைக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கிட்டான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி. உருது தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆள் தேடிட்டு இருந்தாங்க அவங்களும். சரி தமிழ்நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி விட்டாங்க. மௌலானா ஒரு தூத்வாலா ரஃபீக் பாய் கிட்ட மௌலானா முகமது அலி அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹ் மௌலானா உருது தமிழ் தெரிஞ்சும் அவர் வந்திருக்காரு, ஆர்வமாக இருக்காரு, செஞ்சிட்ருக்காரு, வேலையெல்லாம் விளங்கி இருக்காரு, அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அங்கே போயிட்டு 5 வருஷம் மும்பையில். அங்கே போய் நான் வந்து முதல்ல எல்லாம் பார்த்து விசாரிச்சதில் அவர் தூதுவாலா ரஃபீக் தூதுவாலா அவர் வந்து ஒரு பில்டிங் கட்டுறவர். அவர் கான்ட்ராக்டில் பில்டிங், பெரிய பெரிய பில்டிங் காற்றுலேயே வியாபாரம் பண்ணுறவர். அவர் வந்து ஜமாத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஜமாத்தில் போகும்போது மக்தபை பார்த்துருக்காரு. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் மக்தப் அவர் பார்ப்பாரு, ஜமாத்தில் போகும்போதும் முக்கியமாக கவனிச்சிருக்காரு. அந்த வார்த்தை ஜமாத்தில் சொல்லக்கூடிய நம்ம இரு உலகத்துடைய காமியாபி தீனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 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 ஜமாத்தில் வந்து அது எல்லா மனசில் ஆழமாக பதிய வைக்கிற விஷயம். துனியா ஆஹிரத் கி காமியாபி அல்லாஹ் தீன் மே ரखे हैं. அப்போ அந்த தீன் வந்து எங்கே கிடைக்குது? அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, அந்த தீன் வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மக்தப் மூலியமா, மதர்சாக்கள் மூலியமா பிள்ளைகளுக்கு இந்த ஜமாத்தில் போயிட்டு பெரியவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இதெல்லாம் தரோம் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இந்த வராங்களே பிள்ளைங்க, இதான் தீன் ஓதிட்டு போகிறாங்க. எங்கே தீன் ஓதுறாங்க? என்ன தீன் கற்று தரீங்க? தீனில் அடிப்படை விஷயங்கள் என்னென்ன இருக்குது? ஈமானியாத், இபாதாத், முஆமலாத், மாஷரத், அஹ்லாகியாத் இதெல்லாம் இருக்கே. இதெல்லாம் மக்தபில் எங்கே கற்று தரீங்க? அதுக்கு என்ன அவங்கள்ட்ட சிலபஸ் இருக்குது? அவரே தனியாக விசாரிச்சிருக்காரு. தனியாலே அவரே விசாரிச்சிருக்காரு. 40 நாள் போனவர் அப்படியே 4 மாசமா நியத்து பண்ணிட்டாரு. 4 மாசமா அவர் கல்கத்தா, பங்கால், இங்கே கர்நாடகா எல்லா இடத்துலும் போயிருக்காரு.
அவரு கேரளா போகும்போது தான் அங்கே பார்த்துருக்காரு இந்த மக்தபுடைய உழைப்பு எவ்வளோ நல்லா சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னு கேரளாவில் போய் பார்த்துருக்காரு. இவ்வளோ மக்தப் இவ்வளோ சிறப்பாக மக்தப் வந்து பசங்க அந்த ஜமாத்தோடைய எல்லா கண்காணிப்பில் பள்ளிய நிர்வாகமே மக்தபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி நடத்துகிறாங்களே, இது மூலியமாக தான் கேரளாவுடைய அந்த இல்மு தீனுடைய இருக்கட்டும் அந்த கல்வி எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு அவர் வந்து அவங்க ஊர்ல ஆரம்பிச்சிருக்காரு என்ன மக்தபு. சரி, பசங்களுக்கு வந்து அழைப்பு அவர் மஹல்லால போயிட்டு அழைப்பு கொடுத்து பசங்களை வந்து கூப்பிட்டு ஒரு ஹசரத் அவர் கூட அந்த பள்ளியில இருந்து மக்தபு ஆரம்பிக்கணும்னு சொல்லி 12 பசங்களை வச்சுட்டு 12 பசங்க தான் வந்து சேர்ந்தாங்களாம். அவர் அழைப்பு கொடுத்து வீடு வீடா போய் சந்திச்சு சரி மக்தப் ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி சொல்லி ஆரம்பிச்சு 12 பசங்க. அவரு கூட இருக்கிற மௌலானா 2 பேர். சரி, பசங்க வந்துட்டாங்க, இவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும்? இப்போ தீன் கத்துக்கிறோம்னு சொல்லி தான் நாம வந்து கூப்பிட்டுருக்கோம். நம்ம கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு? சரி, நூறானி காய்தா இருக்குது, வேற சொல்லுங்க. இந்த மாதிரி அந்த கிதாப் இருக்கு, அதுவும் பஜார்ல இருந்து கிடைக்குது, இந்த கிதாப் இருக்கு, இந்த கிதாப், இதெல்லாம் சேர்த்து தான் மக்தப்ல எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாம வேற அவங்களுக்கு சொன்னோமே தீன்தாரியா ஆக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து இந்த கிதாப்ல உள்ள சிலபஸ், இந்த கிதாப்ல உள்ள விஷயங்கள் வந்து பசங்களுக்கு புரியக்கூடிய இந்த 6 வயசு பசங்க 7 வயசு பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. தாலீம் இஸ்லாம் கொஞ்சம் கடுமையான உருது, அதெல்லாம் இது எப்படி அவங்களுக்கு சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாமலே 2 வருஷம் அந்த மௌலானாவும் அவரும் வந்து இந்த 12 பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஜமாத்துல ஈடுபாடு இருக்கிறதுனால அமீர் சாபு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன அந்த 12 பசங்கள்லயே இருக்குது, எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒன்றும் முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த அமீர் சாபு கேட்டிருக்காரு, சலீம் பாய் நீங்க அந்த மக்தபுக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. நம்மகிட்ட நேரம்லாம் இல்லை, நான் பணம் செலவு பண்றேன் அவ்வளவுதான், இந்த மக்தபுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன், அந்த உஸ்தாதுக்கு ஹதியா, அவ்வளவுதான் நம்மளால. இது மாதிரி இருந்தா இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த 12 பசங்க தான் இருப்பாங்க. உங்களுடைய நேரம் மக்தபுக்காக நீங்க வந்து அதிகப்படுத்தணும், உங்களுடைய நேரத்தை அதிக கொடுத்து அங்கே உங்க கவலையை வந்து அங்க உக்கார்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரு நேரத்தை அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணாரா, மௌலானா இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் புதுசா கொடுப்போம் ஏதாவது பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களுக்கும் என்ன சொன்னாரா, ஒரு ஃபைல் வாங்கிட்டு வாங்க, ஃபைல் எல்லாரும் ஒரு ஃபைல் வாங்கிட்டு வந்து அதுல A4 பேப்பர் வச்சு ஒரு ஹதீஸ், மௌலானா ஏதாவது ஒரு ஹதீஸ் எழுதுங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் எழுதி எல்லா பசங்களுக்கும் அந்த ஜெராக்ஸ் பண்ணி இதுதான் இன்னைக்கு பாடம் அப்படின்னு சொல்லி முதல் நாள் பசங்க வந்து போறாங்க, ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. மக்தப்ல ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாம் ஃபைல் எடுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு, புதுசா இருக்கு எல்லாருக்கும், இதுதான் இன்னைக்கு நமக்கு பாடம் அப்படின்னு சொல்லி. நாளைக்கு இதுல ஒரு களிமா எழுதி கொடுங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு பேப்பரா சேர்த்திருக்காரு. எல்லாமே மக்தப் மதர்சால நடத்தக்கூடிய துவாக்கள், ஒரு நாள் கலிமா, இந்த மாதிரி ஒன்னொன்னா சேர்த்து அப்புறம் உலமாக்கள் வந்து இணைச்சிருக்காங்க, உலமாக்கள் மதர்சாக்கள்ல. அதுக்கப்புறம் ஒரு டீம் அமைச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது போதாது, இது வந்து நம்ம போய் பார்ப்போம். ஆல்ரெடி இந்தியால பல இடங்கள்ல போயிட்டு உலமாக்களுடைய ஒரு டீம் போயிட்டு அவர் கூட எல்லா சஃபரும் செஞ்சு ஒவ்வொரு மக்தபா போய் பார்த்துருக்காங்க. மக்தபா ஆல் இண்டியா லெவல்ல பெரிய பெரிய ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள எங்கெங்க மக்தப் நடந்துட்டு இருக்கு, அவங்களுடைய சிலபஸ் என்னன்னு சொல்லி ஒன்னொன்னா போய் பார்த்துருக்காங்க. ஒரு இடத்துல நிசாம் நல்லா இருக்குது, நிசாபுல குறைபாடு இருக்கு,
ஒரு இடத்துல நிசாப் நல்லா இருக்கு, நிசாம்ல குறைபாடு இருக்கு, எல்லாமே பார்த்துருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய அந்த பில்டர், அந்த கிரியேட்டிவ் மைண்டு இதுல ஃபுல் என்ன பண்ணி இதுல எப்படி முன்னேறலாம், இதுல எப்படி இது முறைப்படுத்தலாம்னு சொல்லி அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இல்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல நாம இப்ப இருக்கோம். நாம ஒரு நிசாபு, ஒரு அமைப்பு முறை, ஒரு பாடத்திட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மூத்த உலமாக்கள் எல்லாம் பேசி மூத்த உலமாக்களை வர வச்சு, அந்த நேரத்துல தான் இந்த மாதிரி மெஹனத்து இந்த 2-3 வருஷத்துல செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய பில்டிங் கீழே தான் அவர் ஃபிகர் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அல்லாட்ட துவா கேட்டுட்டு அந்த பில்டிங் கீழே. அப்போ இது அந்த மும்பை சென்ட்ரல்ல உள்ள அந்த தியேட்டர், அந்த சினிமா ஹால் விலைக்கு விற்கிறதா இவருக்கு செய்தி வருது. ஒரு ஆள் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த 100 வருஷம் அந்த தியேட்டர் இருந்தது, அந்த திரையரங்கம் விற்க போறாங்க 80 கோடிக்கு. அது ரொம்ப மெயின் சிட்டி, ஹார்ட் ஆஃப் சிட்டில இருக்குது அப்படின்னு இவருக்கு காதுல வந்திருக்கு. சரி, உங்க பில்டிங் கட்டுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு வருமே, அந்த இடத்துல பெரிய ஒரு மால் வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயம், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி. இல்ல தியேட்டர் எல்லாம் நம்ம வாங்கி என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது சலீம் பை டெய்லி நமாஸுக்கு போறது, கெஸ்ட்டுக்கு போறது, அவங்க கூட மஷவரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்ன அது அமீர் சாப், இந்த மாதிரி ஒரு தியேட்டர் விலைக்கு வந்திருக்கே, வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. வாங்கலாம், நாமளும் இங்கே உட்காந்து மஷவரா செஞ்சுட்டு ரொம்ப கம்மியான இடம் அது அங்கே போய் மஷவரா செய்யலாம் உட்காந்து. பில்டிங் கட்டுறதெல்லாம் உங்களுடைய விஷயம், அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. நம்ம உட்காரத்துக்கு ஒரு இடம் வேணும் மஷவரா எல்லாம் செய்யறதுக்கு, அதுக்காக நான் போய் பார்க்கலாமே போய் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. நடந்துட்டு இருக்க தியேட்டர் அது பார்த்துட்டு சரி வாங்கலான்னு பிஸ்மில்லான்னு முடிவு பண்ணியிருக்கார். பேசி முடிவாயிடுச்சு. 80 கோடியில அவர் வாங்கிட்டார். பணம் செட்டில் பண்ணியாச்சு, கையில காசு, சாவி வாங்கியாச்சு. சாவி எல்லாம் வாங்கி ஒரு 15 நாள் அவர் ஒண்ணுமே பண்ணல. அங்க 15 நாளுக்கு அப்புறம் ஏதோ பண்டிகை சீசன் போல தெரிந்து படம் ரிலீஸ் பண்ற நேரம் அதெல்லாம். அப்போ தியேட்டர் ஓனர் சொல்றாரு, இந்த பண்டிகை சீசன்ல நிறைய புது படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனா அங்க எல்லாமே ரிலீஸ் பண்றது அந்த இது இங்கிலீஷ் ப்ளூ ஃபிலிம், 100 வருஷம் ப்ளூ ஃபிலிம் தான். அது சுத்தி இருக்கிற ஏரியாவும் அந்த மாதிரி ஏரியா தான். இங்க பாக்குறது அங்க சுத்தி இருக்கிற ஏரியால போய் அந்த மாதிரி ஆபாசங்கள் செய்யறது எல்லாமே அது. அந்த மாதிரி ஒரு படமா புதுசா ரிலீஸ் பண்ணணும், நீங்க சாவி மட்டும் கொடுங்க, பாதி பணம் எடுத்துக்கலாம், நிறைய பணம் வரும், அதுல 50-50 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல நியத்து பண்ணி வாங்கியிருக்கேன், அந்த நியத்து செஞ்சிருக்கேன், அதனால சாவி கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அங்க போயிட்டு அந்த சேரெல்லாம் எடுத்துட்டு அந்த அப்படியே தியேட்டர் ஃபுல்லா இருக்கு. அந்த திரையரங்கெல்லாம் மொனாலாம் வந்தாங்க, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் தாங்களும் வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அங்கே உலமாக்கள் கூப்பிட்டு அங்கே பிஸ்மில்லான்னு சொல்லி தொழுகை ஆரம்பிச்சு அங்கேயே அல்ஹம்துலில்லாஹ் நியத்து செஞ்சுட்டாரு. இங்கே முழுமையா எங்களுடைய வேலைகள் பணிகள் இங்கே தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த நிசாபு, நிசாமு, தரீகே தாலீம் இதெல்லாம் ஒரு விஷயமா உலமாக்களை கூப்பிடுறது. மதர்சாக்கள் எல்லாருக்கும் காசு அனுப்புவாரு, 5000 ரூபாய் அனுப்புவாரு. யாருக்கு? மதர்சா முஹத்தமீன்களுக்கு. வரத்துக்கு டிக்கெட் போட்டு இங்க 15 நாள் இருந்து மஷவரா செஞ்சுட்டு மறுபடியும் போகணும், மஷவரா கொடுத்துட்டு போகணும். மறுபடியும் இங்க எல்லா உலமாக்கள், இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் ஆய்வு செய்வாங்க. முஹத்தமீன்கள் யூபில இருந்து, தேவபந்தில இருந்து, பீகார்ல இருந்து உலமாக்கள் வருவாங்க. மஷவரா 15 நாள். போற டிக்கெட்டு அவங்களுக்கு 5000 ரூபாய் அல்ஹம்துலில்லாஹ் கிஃப்ட், அவங்களை கண்ணியப்படுத்த அனுப்பிட்டு, இந்த மாதிரி நிறைய மஷவராக்கள், நிறைய உலமாக்களுடைய உழைப்புகள் போயிட்டு சின்ன ஒரு புக்ல சின்ன ஒரு 4-5 பேஜ் ஒரு புக்லெட் மாதிரி போட்டு இந்த அமைப்பு சம்பந்தமான விஷயங்கள் இது இருந்தா மக்தப்ல நல்லா சூப்பரா இருக்கும், பாடத்திட்டத்துல இன்னென்ன விஷயங்கள் இருந்தாங்க நல்லா இருக்கும், கற்பிக்கும் முறையில இந்த விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும், இது மூணுமே சரியான முறையில கண்காணிக்கிறதுக்கு கண்காணிப்பு முறை அப்படின்னு ஒன்னொன்னா யோசிச்சு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த நிசாபு கூட சரி பண்றதுக்கு
எத்தனை உலமாக்கள் வந்து ஒரு 3 மாசம் அந்த திரையரங்கத்திலேயே ஒரு ரூம்ல ஏத்திகாஃப்லயே உட்காந்துருக்காங்க. அங்கேயே அவங்களுக்கு எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு ரூம்ல ஏத்திகாஃப்ல உட்காந்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு ஒரு விஷயமா யோசிச்சு எழுதி ஒரு புக் ரெடி பண்ணி முதல்ல மும்பையில சில மக்தப்ல கொடுத்து பார்ப்போம், அங்க உஸ்தாத்களுடைய அபிப்பிராயம் கேட்போம். இது பிள்ளைகளுக்கு லேசா இருக்கா, கடினமா இருக்கா, இல்லை மாற்றங்கள் ஏதாவது செய்யணுமா. இந்த பக்கம் உஸ்தாதுமார்களுக்கு கொடுத்து ஆரம்பிச்சு ஒரு சில மக்தப்ல ஆரம்பிச்சுட்டார். அங்கே போயிட்டு தேவபந்துல, சஹாரன்பூர்ல அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் சஹாரன்பூர்ல ஷேக் யூனுஸ் சாவுடைய தொடர்பும் ஜமாத்துல போயிட்டு வர இருக்கிறதுனால ஷேக் யூனுஸ் சாவுடைய நல்ல நெருங்கிய தொடர்பு. அவர்கிட்ட விட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் மக்தபுக்காக ஒரு சிலபஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் நாம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம இதாரால செய்யலாம், அதுக்கு இந்த தொகுப்பு வழங்கி இருக்கும், இந்த தொகுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு எல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 வருஷம் மஷோரா செஞ்சு ஒரு பெரிய தியாகம், ஒரு கவலைகள். அங்க உம்ரால போயிட்டு உக்காந்து உலமாக்களுடைய ஒரு டீம் அங்க போயிட்டு உம்ரா போயிட்டு அங்கே எத்திகாஃப்ல இருந்து அங்கே துவா செய்யுது எல்லாம். ஏன்னா அவர் வந்து நியத்து பண்ணிட்டாரு, முழு உலகத்திலையும் போயிட்டு தீனை போய் சேர்க்கணும், அதுக்கு வழி நீ எல்லாம் ஏற்படுத்து, இந்த முழு உலகத்தை போய் தீன் அடிப்படையான தீன் வந்து பிள்ளைகள்கிட்ட போய் சேர்க்கணும், அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ யாரெல்லாம் நீயே ஏற்படுத்தின்னு சொல்லி அல்லாட்ட கேட்டு துவா செஞ்சு உலமாக்கள டீம் அங்கே கூட போயிட்டு துவா செஞ்சு அங்கே அனுப்பும் உம்ராக்கெல்லாம் அனுப்பி வச்சு அங்கே ஏத்திகாஃப்ல உட்கார வச்சு அங்கே துவா செய்வார். என்ன சின்ன நான் போனதுக்கு அப்புறம் கூட ஒரு மஷோரா இருக்கும்போது சில உலமாக்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் எத்திகாஃப்ல உட்காந்துருங்க, நீங்க துவால உட்காருங்க அப்படின்னு சொல்லி நமக்கும் சொல்வாருங்க. இதே நேரத்துல முக்கியமான ஒரு மஷோரா போயிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதுல என்ன ஹைர் இருக்குதோ அந்த ஹைர் உருவாக்குறதுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி. வெறும் அல்லாஹ் அவர் வந்து பில்டரா இருந்தாலும் அந்த 4 மாசம் தான் போனது அவரு. அதுக்கப்புறம் அந்த தொடர்ந்து ஜமாத்துல அந்த போகக்கூடிய மாசத்துக்கு 40 நாள், அது வருஷத்துல 4 மாசம், அது தொடர்ந்து அவர் போல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 40 நாள் போயிருப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த 3 நாள் கூட போறதில்லை அவரு. ஆனா ஃபுல்லா அவருடைய இதுவே வந்து டைவர்ட் பண்ணிட்டாரு. அவருடைய கவலைகள், சிந்தனை, மக்தபு உலமாக்களை கூப்பிட்டு இணைச்சி அல்ஹம்துலில்லாஹ் அந்த தியேட்டருக்குள்ள வந்து நானே இருக்கும்போது 250 உலமாக்கள், ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு இதாரானா ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்டா தனியா தர்ஜுமா டிபார்ட்மெண்ட், ஆல் இந்தியா மக்தப் போய் கவனிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், மும்பை மட்டும் போய் பார்க்குற டிபார்ட்மெண்ட், இந்த பாட சம்பந்தமா ஆராய்ச்சி ஆய்வு செய்யறது ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் சேர்த்து ஒரு டிசைனிங் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட், டைப் பண்றது ஒரு டிபார்ட்மெண்ட், அவர் வந்து மக்கள் தொடர்பு R&D டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்னு பார்த்து ஆர்கனைஸ்னா அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் அந்த இதாராக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ். அது போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த 3வது கண் நமக்கு தெரிஞ்சது. மக்தபும் நம்ம பள்ளி இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை எவ்வளோ பெரிய வேலையை அல்லாஹ் தஆலா மனிதமானவன்ட்டு கொடுத்துருக்கான், எவ்வளோ பரந்த மனப்பான்மையோடு எவ்வளோ விருந்து பறந்து இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு. அப்போதான் அந்த ஒரு யோசனையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தான். இது என்ன இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி 4 மாசம் மும்பையில இருந்து பர்மனெண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா வந்து அந்த பள்ளிக்கு போங்க, அங்க போங்க, மும்பையில முதல் தடவை போயிருக்கோம், அங்க போங்க, ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருவாங்க, அந்த உஸ்தாதுகிட்ட பேசிட்டு போற வழி கேட்டுட்டு போய் சேர்ந்துருங்க, மக்தப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அங்க போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி மும்பையில வந்து 4-5 ட்ரெயின் ரூட்டு, மும்பை சென்ட்ரல், மும்பை நார்த்து, வெஸ்ட், ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமும் ட்ரெயின், அப்படியே ட்ரெயின் வந்து பஸ் மாதிரியே போயிட்டு இருக்கும். அந்த 4 பக்கமும் அமுச்சு விட்டாங்க. 4 மாசம் ஒரு பக்கமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெயின்ல அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு நாள் போயிட்டு மௌலானா அப்துல் ஷுக்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு இதாரால மூத்த ஆலிம் இருந்தார். ஏன் மௌலானா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு கூட கேட்டேன். தமிழ்நாட்டில் இருந்துட்டு சாதாரணமா இருந்துட்டு வந்தது நான். மும்பையில போயிட்டு இவ்வளோ நெருக்கடியில நமக்கு வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்றீங்களே,
அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, மௌலானா ஒரு ஷேக் கிட்ட போயிட்டு பயத்து வாங்கிட்டு எப்படி நம்ம இது பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பெரிய மொத்த வேலையில ஈடுபட போறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திரா, எந்த மாநிலமாகவும் இருக்கட்டும், என்னென்ன எதிர்ப்புகள் எப்படி என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையில வேலை செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இது. இதுல இருந்துட்டா நீங்க போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வேலை செஞ்சிருவீங்க. இங்கேயே உங்களால முடியலன்னா கண்டிப்பா நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. ஏதாவது ஒரு மக்தப்ல அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா நீங்க பாடம் நடத்துவீங்க, மதரசால உஸ்தாதா இருப்பீங்க, இமாமா இருப்பீங்க. ஆனா இந்த மாவனத்து, இந்த நிகரானி, இந்த ஊரா போய் சுத்துறது, இதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. இது மும்பையில நீங்க இருந்துட்டா முழு தமிழ்நாட்டுல நல்லா போய் வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி மூலம்னா அது ஒவ்வொரு நாளுமே அவர் புதுசா தான் யோசிப்பார். பெரிய பெரிய உலமாக்கள் இருக்காங்க அங்க, அவங்கள்ட்ட கூட நான் கேட்டேன், ஏன் அவர் புதுசாவே யோசிச்சுட்டு போயிருக்காரு. அவரு டெய்லி ஒண்ணு யோசிப்பாரு உட்காந்து, நம்மள்கிட்ட சொல்வாரு, இது யோசிச்சிருக்கேன், இது எப்படி செய்யலாம் பாருங்க அப்படின்னு. காலையில போறேன், நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு மறுநாள் காலையில மஷூரால உட்காந்து இந்த மாதிரி சிலபஸ் சம்பந்தமா இருக்கட்டும், எப்படி செய்யலாம் அப்படின்னு. அவ்வளவா சிலபஸ்ல மாற்றம் பண்ண மாட்டாரு, இந்த நிசாம் சிஸ்டத்துல இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க உலமாக்கள் சொன்னது, மௌலானா அவர் ஏதோ தேடுறாரு, இந்த வேலையை ரொம்ப ஹை லெவல்ல கொண்டு போகணும்னு சொல்றாரு. அது அவருக்கு மன திருப்தி அடையல. எல்லா விதத்திலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செஞ்சு 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 பழகிட்டாரு. பில்டிங் கட்டினாலும் சின்ன ஒரு அது குவாலிட்டியா கட்டி பிடிப்பாரு. அந்த பில்டிங்குடைய அந்த இது அவர் தீன் விஷயத்தில ரொம்ப மேல் யோசிக்கிறாரு. சாதாரணமா அப்படியே செஞ்சுட்டு போயிடலாம் இல்லை, அவரு தீனுடைய வேலையும் மேலே நோக்கி எல்லாமே ஒரு கண்ணியத்தோட செய்யக்கூடிய ஒரு வேலையா, ஒரு மக்தபும் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாதிரி ஒரு உருவாக்கணும்னு நினைக்கிறார். அதனால எல்லா விஷயத்திலும் அவர் மாத்துறாரு. அது வேலைக்காக தான் செய்யறாரு மௌலானா, வேற ஒண்ணும் இல்லை. அவருடைய ஆசையே அதுதான், தீனுடைய வேலை, மக்தபுடைய வேலை. சாதாரணமா அப்படியே கடந்து போயிடக்கூடாது. அந்த மக்கள் மனசுல அதுக்கு தீனுடைய இது ஆர்வம் இல்லாம இருக்கிறதுனாலதான், ஆர்வம் இல்லாததுக்கு காரணமே அந்த வேலையை ரொம்ப இதுவா ஆக்கி விட்டாங்க, சாதாரணமா ஆக்கி விட்டாங்க. பசங்க படிச்சுட்டு போறாங்க, அது ஒன்றும் பெரிய வேலை இல்லைன்னு சொல்லி தீனுடைய அந்த கவலையே மக்கள் மனசுல இருந்து போயிடுது, துனியாவுக்கு கொடுக்குற கவலை. அதனால அவர் மற்றபடிய லெவல், தீனுடைய வேலை, இந்த தீன் பசங்கள்கிட்ட போய் சேர்க்கிறது, இந்த மிகப்பெரிய வேலை, ஒரு சமுதாயத்தை மாற்றி அமைக்கிற வேலை, இதோடைய தரம் ரொம்ப உயர்த்தணும்னு யோசிக்கிறாரு. அதுக்காக தான் இந்த மாற்றங்கள், என்ன மாற்றங்கள் அன்றா நடக்குதோ அதுதான் வேலையே நினைச்சு கவனிச்சு செய்யுங்க. இது அவருடைய பெருமைக்கோ இல்லை வேற எதுக்கோ செய்யற வேலை இல்லை. இன்ஷால்லா நீங்க பாப்பீங்க வருங்காலத்தில் சொல்லிட்டு மௌலானா ஆசிம் சாப்னு சொல்லி இருந்தார். அவர் சொல்வாரு, மற்ற உலமாக்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா சகிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, நான் பார்த்தேன். அவங்களுக்கெல்லாம் பெரிய நல்ல திறமைகள், பெரிய பெரிய மதரசால, உங்க குஜராத்ல எல்லாம் நல்லா மதரசாக்கள்ல போயிட்டு மொத்தமா இருக்கக்கூடிய சலாஹியத்தெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இருந்தும் அவர் கூட இந்த மாற்றங்களோட அந்த சிந்தனையோட அவருடைய ஃபாஸ்ட்டுக்கு ஈடு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவர் உக்காரல, டெய்லி முன்னேற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. மக்தப் மட்டும் போக்கஸ் எத்தனை 15 வருஷம் மக்தப் மட்டும் போக்கஸ் பண்ணி சிலபஸ்ல ஒரு சில மாற்றங்கள் உலமாக்களோட சேர்ந்து பண்ணி இப்போ 17 வருஷம் சிலபஸ், 4 வயசு பசங்கள் ஆரம்பிச்சு டிகிரி முடிக்கிற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு உண்டான கிதாபு உலமாக்கள் ரெடி பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் மும்பையில 13 வருஷம் கிதாபு போயிட்டு இருக்கு. 13வது வருஷம் கிதாபு, முதல் வருஷம் சேர்ந்த பையன் 13வது வருஷம் கிதாபு படிச்சுட்டு, அந்த பேட்சுகள் கூட நிறைய பேட்ச் மும்பையில அல்ஹம்துலில்லாஹ் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிசினஸ்ல ஃபுல்லா இருந்தாரு. அந்த பிசினஸ்ல இப்போ அந்த பிசினஸ் கூட ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு டோட்டலா இதுலயே இறங்கிட்டார். காலையில ஃபஜருக்கு வருவாரு,
இஷாவுக்கு பிறகு கூட உட்காந்து மஷோரா. ரம்ஜான் மாசத்துலயும் வேலை நடக்கும் நமக்கு, அங்கே கூட லீவ் இல்லை. ரம்ஜான் மாசத்துல கடைசி 10 நாள், பெருநாள் கழிச்சு ஒரு 10 நாள் 20 நாள் அவ்வளவுதான். ஆனா அவருக்கு அந்த உலமாக்களுக்கு தான் லீவ் கொடுத்து அனுப்புவாரு. அதுவும் ஷிஃப்ட் தான் இருக்கும். ஒரு ஷிஃப்ட் போயிட்டு இன்னொரு ஷிஃப்ட் உலமாக்கள் வந்துருவாங்க அந்த நேரத்துல கூட. அவருக்கு லீவ் இல்லை. சிங்கப்பூர், மலேசியா, ஹைலாண்ட் இந்த மாதிரி உம்ராக்கு போறது, ஹஜ்ஜுக்கு போறது, இங்கேமா போகும்போது கூட 2-3 உலமாக்களை கூப்பிட்டுன்னு போயிட்டு அங்கேயும் அவங்க ஃபேமிலியோட டூருக்கு கூட போவார். சில நேரத்தில் அங்கே போயிட்டு கூட காஷ்மீர்ல எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு பக்கம் விட்டுட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக்கும் ஒரு பேனா எடுத்துட்டு உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் அவர் வேலை செஞ்சு ஏதாவது இது பண்ணலாமா, சென்டர்கள் எப்படி போயிட்டு இருக்கு, இந்தியாவில் எப்படி வேலை போயிட்டு இருக்கு, நாம எப்படி இது இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி மஷோராக்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய சிந்தனை இன்னும் பிராடா. இப்போ காலகட்டம் இப்போ என்ன வந்துருச்சு, மக்தபு அடுத்தது இல்மு. மக்தபுல இல்மு சம்பந்தமா செஞ்சுட்டு இருந்தா அவருடைய நோக்கமே அதுவா இருந்துச்சு. இப்போ அவர் இல்மு, ஹித்மத், மஸ்ஜித் நபவியில நடக்கக்கூடிய அந்த 4 விஷயங்களும் ஒவ்வொரு பள்ளியில உருவாகணும். ஒவ்வொரு பள்ளியும் மஸ்ஜித் நபியோட நமூனா ஆயிரணும். அப்படி அவருக்கு ஒரு ஆசை. தாவத்துடைய வேலை நடக்கணும், ஹித்மத் வேலை நடக்கணும், இல்மு வேலை நடக்கணும், இபாதத்து நடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய பள்ளி அவரு சென்டரா வச்சு மும்பையில நடத்தக்கூடிய அந்த 500 பள்ளிகள், அந்த 800 பள்ளிகள், ஒவ்வொரு பள்ளியில எல்லாம், அதாவது மும்பையில இருக்கும்போது பார்க்கும்போது ஒண்ணு என்ன புரிஞ்சுச்சுன்னா, ஆல்ரெடி உம்மத்து ரொம்ப தாவத்தோட தான் இருந்தாங்க போல தெரியுது. இந்த சிஸ்டம், இந்த சிலபஸ் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹு அக்பர் எல்லாம் அப்படியே ஏத்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான இதுதான் சிந்தனை, இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கோர்வை இல்லாதனால, ஒரு சிஸ்டம் இல்லாதனால, அந்த பணம் இது இருக்கிறது இல்லாதனால யாருமே எதுவுமே பண்ண முடியல. லட்சங்கள் 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 செலவு பண்ற, லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணிட்டே இருக்கார். வெளியே போய் சந்தா பண்றது, அது பண்றது எல்லாமே அதெல்லாம் இல்லை. அவருடைய குடும்பம் மட்டும், அவங்க குடும்பங்களுடைய பங்கு அதுல செலவழிக்கிறாங்க. அந்த கிதாபுல கூட அந்த பெனிஃபிட் வச்சு விற்கல. எப்ப அந்த கிதாபு அச்சடி கொடுக்கறதுல என்ன, அதுதான் அடக்க விலையில நீ கொடு. பிசினஸ் எனக்கு நிறைய இருக்கு. அப்படியே பாப்பாரு, இந்த இடம் காலியான இடம், இங்க வரும் 20-25 பில்டிங் ஃப்ளோர், 25 ஃப்ளோர் வந்துடணும். உடனே ஒரு பெரிய டிஜிட்டல் பேனர் அங்கே மாட்டிடுவாரு, தூத்வாலா கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது, பில்டிங்குடைய பெரிய போட்டோ சூப்பரா. உடனே மக்கள் காசு அட்வான்ஸ், எனக்கு 3வது, எனக்கு 4வது, எனக்கு 5வது தளம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துடும். அவங்க காசுலயே பில்டிங் கட்டி முடிச்சிருவாரு. அந்த மாதிரி பிசினஸ் சிந்தனை உள்ள ஆள் தான். ஆனா இப்போ டோட்டலா மாறி இப்போ நடக்கக்கூடிய, இப்போ அவர் அப்டேட் ஆயிட்டே இப்போ என்ன பண்ணாரு, இந்த மக்கள் போயிட்டு தெளிவுபடுத்தணும் எல்லாருக்கும், ஒர்க் ஷாப்பு, இந்த முனஸ்ஸம் மக்தபு. இப்போ நாம போகாத சில பகுதிகள் இருக்கும், நாம போகவே முடியாது. சில நாடுகள் இருக்கும், அங்க போயிட்டு தெளிவா யாருக்கும் அவ்வளோலாம் பேச முடியாது, அங்க அவ்வளோ பர்மிஷன் கூட இருக்காது. ஆனா அவங்களும் கவலையா, அவங்களும் தாகத்தோட தானே இருப்பாங்க. அவங்கள போய் யார் சந்திக்கிறது, எப்போ சந்திக்கிறது, இங்கே முடிச்சுட்டு அங்கே எப்போ போறது? அதனால இந்த வேலைய அமானிதம், இந்த பல லட்சம் ரூபாய் கோடிகள்ல செலவு செஞ்சு உருவாக்குன இந்த பாடத்திட்டம், இந்த அமைப்பு முறை, இந்த கற்பிக்கும் முறை, கண்காணிக்கும் முறை எல்லாமே ஒரு கோர்வையா அமைச்சு இருக்கிறது. அது ஃபுல்லா டிஜிட்டலைஸ் பண்ணி பிளே ஸ்டோர்ல போட்டு விட்டார். ரொம்ப நாள் யோசி இது போடலாமா வேணாமா போட. ஏன்னா அவர் மீடியால வர விரும்பல. ஏன்னா இந்த மாதிரி முழு உலகத்தை செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சாக்கா வேற மாதிரி ஏதாவது அவருக்கு பாதிப்பு வருமோன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார். டிஜிட்டல்ல வரக்கூடாது, நம்ம வேலைகள் அவ்வளவா டிஜிட்டல்ல எந்த மீடியால நாம படக்கூடாது கண்ணு
அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவர் குஜராத்தி, அவரு என்ன அவரு பார்க்கலாம், குஃபுர்ல குஜராத்திக்கு எவ்வளோ தைரியம் இருக்குமோ அவருக்கு ஈமான்ல அவர் குஜராத்தி. देखेंगे क्या होता है, डालो जो होगा देखेंगे, इसको पूरा प्ले स्टोर में डालो. மொத்தமே போட்டார், பிளே ஸ்டோர்ல எடுத்து போட்டார். உலகமே இப்போ நீங்க முனசம் மக்தா, முறைப்படுத்தப்பட்ட மக்தப், அந்த வேலைகள், அந்த தர்த்தீப்கள், போக முடியாத இடத்துல கூட நீங்க வந்து மக்தப் விளங்கணுமா, ஒரு முனசம் மக்தப் போட்டு அந்த 10 ஸ்டெப் வீடியோ பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு வேலை கற்றுட்டு அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. கிதாபா டவுன்லோட் பண்ணிக்கிங்க, டிஜிட்டல் கிளாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நம்ம கிதாபு கொடுக்க முடியல, வந்து அங்கே கிதாபு சப்ளை பண்ண முடியும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, அந்த மாதிரி ஹாலாத் இருக்கு. ஆனா நீங்க ரூமுக்குள்ள 4 செவத்துக்குள்ள உட்காந்து உங்க பசங்களை தீன்தாரி ஆக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை ஹாலாத்துகள் ஏற்படுத்தி விட்டுட்டார். டிஜிட்டல் கிளாஸ்லயே நீங்க வந்து ஆரம்பிச்சிடலாம். அந்த கிதாப் PDF அதில் போட்டு விட்டாரு, டவுன்லோட் பண்ணிட்டா அது கிதாபே வந்துடும். நடத்தக்கூடிய முறைகளும் அதில் சொல்லி கொடுத்துட்டாரு, அமைப்பு முறையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு விஷயமும் இங்க வந்து நியாஸ் மௌலானா சொல்லக்கூடிய நம்ம மாவீன்கள் சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களுமே 10 ஸ்டெப் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? 10 ஸ்டெப் எல்லாமே நான் இப்போ கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மக்தப்லயும் நிறைய தடவை அந்த 10 ஸ்டெப் வீடியோ, அந்த அறிமுகம் வீடியோ, தீனியாத் இதாராவுடைய எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி, அதுதான் அவர் இப்போ அவருடைய கவலை. இந்த ஹித்மத் பணியில இறங்கிட்டாரு. டெய்லி 500 பேருக்கு சாப்பாடு, மதியானம் சாப்பாடு செஞ்சு கறி சோறு, டெய்லி சால்னா கறி இது சோறு வாங்கிட்டு நல்ல நல்ல ஆளுங்கெல்லாம் லைன்ல நின்று போயிட்டு இருக்காங்க. ஹித்மத்துடைய இது அதுவும் ரொம்ப முன்னதமா இப்போ சேவைக்குழு, மஸ்ஜித் சேவைக்குழு செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி வேலைகள் எல்லாத்துலேயும் கைடு பண்றது, ஸ்கூல் விஷயத்திலேயே, அந்த மருத்துவ விஷயத்திலே, எல்லா விஷயத்திலையும் வந்து அவங்களுக்கு சரியான பாதையை காட்டி அந்த ஹித்மத்துக்கு உண்டான வேலைகள், தாவத்துடைய பணி டெய்லி அங்கே காலை மாலை என்னென்ன தாவத்தில் அன்றாட நடக்கக்கூடிய அந்த 5 வேலைகள், அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நடக்கணும். தாலீம் விஷயமும் நடக்கணும். சீட்னா சிக்காரம் காலையில ஃபஜருக்கு வர எல்லாமே ஒரு 15 நிமிஷம் உக்காந்துட்டு அந்த ஒரு சின்ன கிதாபு கற்றல் கற்பித்தல், அது உட்காந்து தெரிஞ்சவர் உட்கார்றாரு, படிக்கிறவர் முன்னால உட்கார்றாரு, இவர் சொல்லி கொடுக்குறாரு. டெய்லி உஸ்தாதும் மாறிட்டு இருப்பாங்க, மாணவர்களும் மாறிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கற்றல் கற்பித்தல் அங்க போயிட்டே இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கூட்டா எல்லாரும் உட்கார வச்சு கூட அங்க இருக்கிற யாராவது ஒரு நம்ம மௌலானாக்கள்ல ஒருத்தர் வந்து தஜ்வீத் முறையில ஒரு சூறா ஏதாவது ஓதி கொடுப்பாரு. இந்த மாதிரி கூட அல்ஹம்துலில்லாஹ் கற்றல் கற்பித்தல், தாவத்து, தாலீம், ஹித்மத்து, இந்த 4 விஷயமே எல்லா மஸ்ஜிதுல ஒண்ணுன்னா செயல்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப நல்லா சிறப்பா அங்கே இதாரா தீனியத்துல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல போயிட்டு போன வருஷம் பார்த்துட்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மல்டி மில்லியனர் கம்பெனி மாதிரி ரொம்ப சிறப்பா ஆக்கி விட்டார். தனித்தனி உலமாக்களுக்கு தனித்தனி கேபின், எல்லாருக்கும் எல்லாம் கதவுகள் எல்லாம் கண்ணாடியா, அவருடைய ஆபீஸ், அவருடைய கேபின், உலமாக்களுடைய கேபின் எல்லாமே ஒண்ணு ஆக்கிட்டார். அப்பப்போ மஷோராவுக்கு ஒரு தனி ரூம், அந்த ரூம்ல மஷோரா உட்காந்து சரி அன்றாட வேலைகள் நீங்க உங்களுக்கு பாருங்க, ஃபோன் பண்ற இடத்துல ஃபோன் பண்ணுங்க, ஆராய்ச்சி ஆய்வு செய்யறவங்க ஆய்வு செய்யுங்க, டிசைனிங் பண்றவங்க டிசைனிங் வேலை போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போயிட்டு தர்ஜுமால உட்காந்துருக்காருங்க. நான் வந்ததுக்கு அப்புறம், நான் வந்து கூட 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதான் இப்போ ஒரு 2-3 மாசமா ஒருத்தர் வந்து போயிருக்காரு தர்ஜுமால போய். இப்ப கூட ஒரு ஆலிம், முழு உருது தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆலிம் உங்களுக்கு தேவை. தமிழகத்துல போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மும்பை சார்பா வந்து சஃபர் செஞ்சுட்டு இங்க மக்தபில் போய் ஆய்வு செஞ்சுட்டு கார்குசாரியா அங்க போய் சொல்றது, சுஃபோடு இணைஞ்சுதான் எல்லாமே. அதாவது இது எல்லாத்துலயும் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிருச்சுன்னா, அடிப்படை வேலை பசங்களை போய் தீன் சேர்க்கிறது சாதாரணமான வேலை இல்லை, மிகப்பெரிய ஒரு வேலை, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வேலைகள். அது சும்மா லேசான முறையில் நடக்கக்கூடாது, அது ஒரு நல்ல தரமான ஒரு வேலையா நடக்கணும். அதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் டீம், அதுதான் அங்க நான் பார்த்தது. அவரு நேரத்தை கொடுக்குறாரு, யார் யார் எங்கெங்க நேரத்தை அதிகமா கொடுக்குறாங்களோ நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அவருடைய போக்கஸ் சிந்தனை, அவர்கிட்ட எல்லாம் என்ன கொடுத்தானோ அவர் அது போட்டாரு. அவர்கிட்ட மால் இருக்கு, மால் போட்டாரு. அவர்கிட்ட ஐடியாஸ் இருக்கு, ஐடியா போட்டாரு. உலமாக்கள் இல்மு கொண்டாந்து போட்டாங்க. அதனால உருவானது தான் இது.
அது அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள்லாம் சேர்ந்து இந்த தென் மாவட்டங்களில் இந்த பகுதிகளில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம். அல்லாஹ் தஆலா அவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம். நம்ம வந்து உருதுல ஏதோ ஒரு 4-5 ஊருக்கு போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ உங்க துவா பரக்கத்துல செஞ்சுட்டு இருக்கோம். துவா செய்யுங்க, இணைஞ்சு செய்வோம், செயல்படுத்துவோம். வஅன்துமுல் ஆலூன இன் குன்தும் முஃமினீன். அந்த ஈமான், அந்த இல்மு, அந்த தீனு பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். சரியான இதுல முறையான கல்வி, தீன், இன்டர்நேஷனல் ஸ்கூல் லெவல்ல மக்தப் வந்துடணும். அந்த ஆர்வத்தோட போகணும். இது வந்துட்ட போதும், எல்லாமே மற்ற எல்லாமே ஃபெயில் ஆயிடும். எல்லா ஐடியாஸ், எல்லா ஷைத்தானுடைய எல்லா மெஹனத்துகள் எல்லாம் ஃபெயில் ஆயிடும். தீனுடைய தரம், தீனுடைய கல்வியுடைய தரம் நாங்கள் உயர்த்தணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தான் நமக்கு எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் கியாமத் நாள் மறுமை நாளைக்கு எங்களுடைய தரத்தை ரொம்ப உயர்ந்து காட்டுவாங்க. ஒரு முசாக்கரா மூலியமா மும்பையில நடக்கக்கூடிய விஷயங்கள் நியாஸ் மௌலானாவும் அப்போதான் நானும் போயிட்டு 2-3 வருஷம் இருக்கும். அவர் வந்தார் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது. நியாஸ் மௌலானா வந்த உடனே ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி பழகினோம். அதனால ரொம்ப நமக்கு வந்து தோஸ்த் அவரு. வாங்க மௌலானா, வாங்க. பயான் எல்லாம் இல்லை நமக்கு, பயான் இல்லை, இது நம்ம மனசுல இருந்தது சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில எதுக்கு இந்த மும்பையுடைய கார்குசாரி அப்படின்னு சொல்லி ஒரு தனி போர்ஷன், ஒரு தனி, அதுக்கு என்ன சொல்றது, அமர்வு, தனி அமர்வு ஏன் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேலை செய்யறோங்கிறது விளங்காமே வேலை செஞ்சோம்னா அதுல அர்த்தம் இருக்காது, அது ஒண்ணுமே புரியாது. ஒரு அத்தா தன்னுடைய மகனோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மகன் கேட்கிறார், அத்தா நீங்க வாழ்க்கைனா எனக்கு என்னன்னு புரிய வைங்க அப்படின்னு. ஒரு 8 வயசு போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டவுடனே தாங்கிக்கவே முடியல அவரால். இப்படி ஒரு கேள்வி, வாழ்க்கைனா என்னன்னு இவனுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது, நம்மள்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி, இது உடனே சொல்லித்தர முடியாது, இதுக்கு நீ வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் கட்டுப்பட்டு செஞ்சாதான் நீ வாழ்க்கைனா என்னன்னு புரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஒரு இடத்துல சண்டை போடும். அங்க நான் ஒரு கல்லு தர்றேன், அந்த கல்லை கையில வச்சுட்டு நில்லு. யாராவது வந்து இந்த கல்லு என்னன்னு கேட்டா இப்படி 2 மட்டும் காமி, ஆனா பேசிடவே கூடாது. இதுதான் கருத்து. என்ன செய்யக்கூடாது, பேசிடவே கூடாது. நல்ல பணக்கார வீடு, நல்ல பண செல்வத்தோட வாழ்ந்த அந்த பையன், அம்மா சொல்றாங்க காலையில இருந்து சாயந்தரம் வர, அது குப்பை சண்டையிலேயே குப்பை நாடக்கூடிய இடத்துல, எல்லா கழிவுகளும் கொட்டக்கூடிய இடத்துல இப்படி கல்லை வச்சுட்டு நிக்க சொல்றீங்க நம்ம பையனா, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குது மனைவி. இல்லப்பா அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியணும், அதனால போய் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவன் ஆர்வத்தோட சரி வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு போய் அந்த கல்லை வச்சுக்கிட்டு நிக்கிறாப்புல. அதை குப்பை நாடுது, மோசமான இடம் தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கல் நிக்கிறாப்புல. வர்றவங்க எல்லாம் கல்லு ஒரு மாதிரி இருக்கு, இது எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. இவன் உடனே 20 ரூபாயா, பைத்தியக்காரனா இருப்பாங்க போல, இந்த கல்ல போய் 20 ரூபா சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா இவன் பதிலே பேசக்கூடாதுல்ல, இவன் அமைதியாவே இருக்கிறேன். வராங்க, 20 ரூபாயான்னு எல்லாமே கேட்டுட்டு போவா, ஆனா யாருமே வாங்கல. சாயந்தரம் வந்தாரு, வந்து அத்தாட்ட இருந்தாங்க கல்லு, என்னப்பா நடந்துச்சு, இல்ல எல்லாம் பார்த்தாங்க 20 ரூபான்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியா, சரி இப்ப சொல்லுங்க வாழ்க்கைனா என்னன்னு. இல்லப்பா ஒன்னும் போட்டி முடியல, அடுத்த வாரம் சனிக்கிழமை மியூசியம்க்கு பக்கத்துல போய் இது மாதிரி நிக்க வேண்டிய இருக்குது. அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்துச்சு, அதே மாதிரி கல்லை கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனா முதல்ல என்ன செஞ்சோமோ அதே சர்த்து தான் இப்போ, முதல்ல என்ன சொல்லப்பட்டுச்சோ அதே சர்த்து தான் இப்போ. அப்ப அந்த கல்லை கொண்டு போய் என்ன செய்யறாரு, நிக்கிறாரு. வர்றாங்க, மியூசியத்துல பழங்கால கற்கள் எல்லாமே இருக்கும், பழைய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கல்லையும் பார்க்கும் பொழுது இதுவும் அதுவும் ஏதோ ஒரு
தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கல்லை தான் இந்த பையன் வச்சுட்டு நிற்கிறான் போல. இந்த கல் எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்கிறான். 2000 ரூபாயா இருக்கும். இந்த கல்லு பழைய கல்லா இருக்குது, இருக்கலாம். ஒருத்தர் 2000 ரூபா இருந்தாலும் இப்போ உள்ள காலத்துக்கு இது அதிகம். இப்படியே பேசிட்டு போறாங்க. நான் கடைசி வரைக்கும் யாருமே வாங்கல. உடனே சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டா அத்தாட்ட சொன்னா இப்ப என்னப்பா நடந்துச்சு, எல்லாமே 2000 சொன்னாங்க. சரி அடுத்த வாரம் நீ போ அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒரு பெரிய ஜுவல்லரி நகைக்கடை. அந்த நகைக்கடையில 8:30 மணிக்கே என்ன செஞ்சிருவாரு, முதலாளி வந்துருவாரு. நீ அந்த நகைக்கடை வாசல்ல இந்த கல்லை வச்சுட்டு நின்று. அப்ப அந்த நகைக்கடை வாசல்ல அவர் என்ன செய்யறாரு, இந்த கல்லை வச்சுட்டு அந்த பையன் நிக்கிறான். அப்ப முதலாளி முதல்ல வருவாங்க, அப்புறம் தான் வேலைக்காரங்கெல்லாம் வருவாங்க. இதுதானே இயற்கை. ஏன்னா அவர் தான் முதல் போட்டவர். ஒரு வாட்ச்மேனோட வராரு, கதவை திறக்கிறாங்க. இவன் கல்லோட நிக்கிறான். கல்லை எப்படி எட்டி பாக்குறாரு. அவன் ஷூ, அவன் ட்ரெஸ், அவன் எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்க்கையிலே தெரியுது ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள மாதிரி தெரியுது. தெரியல, உங்க அத்தா ஏதோ பிசினஸ் வியாபாரத்துக்காண்டி பழக்கிறதுக்காண்டி எதுவும் பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல, என்ன பலான்னு தெரியலன்னு சொல்லி உள்ள போய் கடையில ஆபீஸ் ரூம் எல்லாம் திறந்து உட்கார்ந்த உடனே வாட்ச்மேனை விட்டு ஒரு பையன் வெளியே கல்லை வச்சுட்டு நிற்கிறான். என்னன்னு அவனை உள்ள கூட்டுவாங்கன்னு சொல்லி ஆபீஸ் ரூம்ல உட்கார வச்சு அந்த கல்லை வாங்கி இப்படியே அது என்னது அந்த பாப்பாங்கல்ல பூத கண்ணாடியா, அது ஏதோ ஒரு கண்ணாடி, அதுல அப்படிலாம் பார்த்துட்டு அப்படியே விழி பிதுங்க பாக்குறாரு. அவனை இந்த கல்லையும் பாக்குறாரு, அவனையும் பாக்குறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்கிறான். அதே சும்மா அப்படிங்கிறான். 20 கோடி கம்மியால சொல்றேன் அப்படிங்கிறாரு. கம்மியால சொல்றேன் 20 கோடிங்கிற, டீயை வாங்கிட்டு வாப்பா, அவனுக்கு ஜூஸை கொடுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படியே ஒரே பரபரப்பா நடந்தோன்னு அவனுக்கு இதை பார்த்துட்டு இப்ப அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ 20 கோடி கம்மியா சொன்னா நம்ம ஏமாத்திடுவானோ என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லி அந்த கல்லை வச்சுக்கிட்டு நடுங்கிட்டு என்ன செய்யறான், டக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே இந்த இருங்க ஓடியாந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அத்தாத்தா காமிக்கிறாரு. அந்த நகை 20 கோடிங்கிறா என்ன எப்படி? அப்ப அத்தா சொன்னாரு, இதான்பா வாழ்க்கை, இந்த கல்லுதான், இதே கல்லுதான். நீ சந்தை கடையில நின்ன 2 ரூபாய் 20 ரூபான்னு சொன்ன, மியூசியத்துல நின்ன 2000 ரூபாய் சொன்ன. ஆனா எங்க போகணுமோ அங்க போகும்போது அதனுடைய வேல்யூ என்ன செய்யுது, 20 கோடியா இருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம உலமாக்கல் அந்த வைரக்கற்கள் அதெல்லாம் கம்மி தான். ஆனா இன்னைக்கு நம்ம கட்டாயம் உண்மையா சொல்ல போனா சந்தை கடையில தான் நின்று இருக்கோம். அதனாலதான் பேசுறாங்க 6000 ரூபாய். அது நான் நிறைய இடத்துல ஹதியா பேசும்போது வம்புக்குன்னு துண்டை போட்டுறது. சில இடங்கள்ல கடுப்பாயிரும் நமக்கு. ஒரு கட்சி ஏதாவது வச்சுட்டு டக்குன்னு 6000 ரூபான்னு சொல்லு, நான் 10,000 ரூபான்னு சொன்னேன், அவர் 6000 ரூபான்னு சொல்லுவார் நிர்வாகி. கடைசியில 9.5 அப்படிங்குவேனா, அவர் 6.5 அப்படிங்குவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, துண்டை போட்டுறது. நீ பிடிக்கிறீங்களா நான் பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லி கடைசியில 8 ரூபா அப்படின்னு முடிவு பண்றது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம உலமாக்களுடைய அந்த நிலைமை. இன்னைக்கு இவ்வளவு மோசமாக போனதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய அந்த விஷயங்கள் பலகீனமாயிடுச்சு. நல்லா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த குரானை நம்ம எங்க வச்சிருக்கோமோ உலகம் அங்கதான் நம்மள வச்சிருக்கோம். குரானை தலைக்கு மேல வச்சோம்னா இந்த உலகம் நம்மள தலைக்கு மேல வைக்கும். இந்த குரானை காலுக்கு கீழே வச்சோம்னா இந்த உலகம் நம்மள காலுக்கு கீழே வைக்கும். இதுதான் இயற்கை, இதுல மாட்டுக்கருத்தே இல்லை. ஹஜ்ரத் பயான்ல சொன்ன மாதிரி அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன் இல்லம் தகுன் முஃமினீன் வஅன்தும் அஸ்பலுனா, ஆளாவது அஸ்பலா, வஅன்துமுல் அஸ்பலுன இல்லம் தகுன் முஃமினீன். இதான் ரூல்ஸ். அதுக்கு எதிரே இதா பார்க்கணும்ல, நன்மை செஞ்சா சொர்க்கம்னா தீமை செஞ்சா நரகம். ஒவ்வொன்றுக்கு எதிர்மறை இருக்குல்ல. அப்ப உங்களை அஸ்பலாக எது ஆக்கும் அப்படின்னு சொன்னா, உண்மையான அந்த ஈமான் இல்லாத அந்த நிலைமையில பார்க்கும் பொழுது கட்டாயம் அது தாழ்ந்த ஒரு நிலையை உண்டாக்கி. அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு, இந்த குர்ஆன் தஜ்வீதுக்காக வேண்டி முழு தமிழ்நாட்டிலையுமே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது, மெட்ராஸ்லயும் நடக்குது. ஆனா 2 மணி நேரத்துக்கு மேல நடக்கிறது இல்லை. இந்த குர்ஆனுக்காக வேண்டிய 2 மணி நேரத்துக்கு நடக்கிறது இல்லை.
அப்ப குரானை நம்ம அதனாவா வச்சிருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம உலமாக்கள் மாஷா அல்லாஹ் எல்லாருமே கவலை உண்டவர்களாகவே ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அந்த மாதிரியே இன்டர்வியூ எடுக்குது, அந்த மாதிரியே நடக்குது. மாஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட செஞ்ச துவா, யா அல்லாஹ் என் பாவத்தை வச்சோ என்னைய வச்சோ இந்த வேலையை வாங்கிறாத, என்னைய வச்சு இந்த வேலையை வாங்கிறாத, இந்த வேலைக்கு யாரு தகுதியானவங்களோ அவங்கள கொடு, இதுல யாரு தகுதி இல்லையா அவங்கள நீயே இது பண்ணிருன்னு சொல்லிதான் நம்ம துவா செய்யறது. அதுக்கப்புறம் உலமாக்கள் கிடைக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அவங்க அந்த பிக்கரோட அந்த தாகத்தோட தேட்டத்தோட போறாங்க. ஆனா முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்புறது, நம்ம நன்மையோ தீமையோ நம்மளுடைய அமலையோ இதெல்லாம் நம்புறது இல்லை, அந்த அளவுக்கு இல்லவும் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பியே அல்லாஹ் நீ தான் இந்த வேலையை செய்யறவே, எனக்கு இப்படிப்பட்ட உலமாக்கள் தான் தேவைப்படணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரிதான் அஹமத் ஷா கிடைச்சாரு, நீங்க எல்லாமே கிடைச்சீங்க, அப்துல் ரஹீம் கிடைச்சாரு. இப்போ வந்திருக்க உலமாக்கள் வரைக்கும் எல்லாருமே சரிசமமான ஒரு அந்தஸ்துல கிடைக்கும் பொழுது ஒரு நியத்து வந்துச்சு. குரானை நம்ம கீழே வச்சிருக்கோம் அப்படிங்கிறது எதை வச்சு தெரியுது? என்ஆர்சி சிஏஏ வச்சு நமக்கு தெரியுது. குரானை கீழே வச்சிருக்கோம், உண்மைதானே? குரானை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கல, அதனால இந்த துனியா எங்க வைக்கணுமோ அங்க வைக்கல. நம்மள நீ தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இப்ப குரானை உயர்த்துறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நம்ம நப்சு செருப்புல அடிக்கணும். இந்த குரானுக்கு முன்னாடி என் கண்ணியம் ஒரு கண்ணியம் இல்லடா, இந்த குரானுக்கு முன்னாடி என் மரியாதை ஒரு மரியாதை இல்லை, இந்த குரானுடைய வார்த்தைக்கு முன்னாடி என்னுடைய வார்த்தை பெரியதல்ல, இந்த குரானுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைங்கிறத நிரூபிக்கணும்னா ஒரு 2 நாள் நம்ம என்ன செய்யணும்? நப்ச அடிச்சு உட்கார வைக்கணும். நான் அந்த குரானுடைய தஜ்வீத முழுமையா விளங்கியே தீரணும். அப்படி இதுல நான் என்னுடைய குரானு என் குரல் சரியா இருக்கா இல்லையா, என் தஜ்வீ சரியா இருக்கே இல்லையா நான் டெஸ்ட் பண்ணுவேன். இதுல நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, குரானை நான் அவமானப்படுத்தக்கூடாது. என்னுடைய அவமானத்துக்கு முன்னாடி இந்த குரானுடைய அவமானம் மிகப்பெரியது. இந்த குரானுடைய அவமானப்படுத்தி என்னுடைய மானம் காக்கப்பட வேண்டிய தேவையில்லை. உண்மையா இல்லையாங்க? இந்த குரானை அவமானப்படுத்தி என்னுடைய மானம் பாதுகாக்கப்படணும்னா அந்த மானம் எனக்கு மயிருக்கு சமம், அதுக்கு கூட சமம் இல்லை. அப்படிப்பட்ட மானம் நமக்கு தேவையும் இல்லை. உண்மையா இல்லையா? நான் எதுவும் கூட குறைச்சு பேசுறேன், என் பேச்சு அப்படி இருக்குது, எல்லாம் பண்ணிக்கணும், பாதுகாக்கணும். அப்ப அதுக்கு கூட சமம் இல்லாத நம்முடைய மானத்தை நம்ம இந்த குரானுக்காக வேண்டி விட்டு கொடுக்க கூடாது. இதுக்கு உலமாக்களாகிய நாம முதல்ல களத்துல இறங்கி ஆகணும். இந்த குரானுடைய தஜ்வீத, இந்த குரானுடைய அந்த சிந்தனை, இந்த குரானுடைய அந்த அந்த சிந்தனை ஆற்றலை நம்மளே மேம்படுத்திக்கணும்னு சொன்னா ஒரு 2 நாள் முழு தமிழகத்திலையும் 2 நாள் முழுக்க தஜ்வீது. இதுக்கு முன்னாடி நடந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்துல்லா என்கிட்ட சொன்ன வார்த்தை, இந்த மாதிரி 2 நாள் கூட்டம் எங்கேயுமே வச்சதில்லை, இது சக்சஸ் பண்ண முடியுமான்னு அவங்கள்ட்ட கேள்வி. உண்மையிலே எனக்கு அழுகதான் வந்து சேர்ந்தது. 2 நாள் உலமாக்களை குரானை காட்டி ஒண்ணு சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னா இது நம்ம குரானுக்கு கொடுத்த என்ஆர், இது நம்ம குரானுக்கு கொடுத்த சிஏ. இதுக்காக வேண்டி என்னுடைய 2 நாட்களை நான் ஒதுக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அந்த குரானுக்கு நான் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி விட்டேன் என்று அர்த்தம். இந்த குரானுக்கு நான் என்ஆர்சியை அமல்படுத்தி விட்டேன் என்று அர்த்தம். அப்ப எண்ணின் மீது சிஏ என்ஆர்சியை அமல்படுத்துவது எந்த வகையில் தவறாகும்? உண்மையா இல்லையாங்க? இந்த குரானுக்காண்டி என்னால 2 நாள் ஒதுக்க சிஏ நான் என்ஆர்சி போடும் பொழுது எனக்கு என்ஆர்சி போடுவது தவறில்லை அப்படிங்கிறது என்ன புரிஞ்சுச்சு. அப்ப நான் அதிரத்திட்ட ஒரு அழுகையே வந்துருச்சு. அதிரத் எங்க உலமாக்கள் 2 நாள் கட்டாயம் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. கம்மி மாஷால்லாம் மும்பையில். ஆனா தமிழ்நாட்டுல இது 2 நாள் இன்னைக்கு ஒரு அதிகமான ஒரு பெரிய கூட்டம் கட்டாயம் வந்துருச்சு. இப்ப பரவாயில்ல. அவன் அங்க மும்பையில அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு சிஸ்டத்தை பார்த்தேன். இந்த கண்ணியம் கௌரவங்கிற அந்த போர்வைக்குள்ள நம்ம இருந்து கடைசியில நம்ம எங்க இருக்கோம்னே தெரியாம அந்த போர்வை நம்மள மறந்துருச்சு. கண்ணியம் கௌரவம்னு அந்த எலி பூந்து பாருங்களேன், அந்த இதுக்குள்ள பூந்துச்சுன்னா அது தனியா ஓடுறது மட்டும் தெரியும். அப்புறம் அந்த எலியே இல்லாம போயிருச்சுங்கும் போது அது மாதிரி கண்ணியம் அப்படிங்கிற அந்த போர்வைக்குள்ள பூந்து எலி மாதிரி ஓடி அப்படியே நஞ்சிட்டோம். 10 வருஷம் ஓதி கொடுத்துட்டு அங்க போயிட்டு நம்மள சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. 10 வருஷம் நான் உட்காந்தா ஓதி கொடுத்துருக்கேன். அப்போ சொல்றாங்க இல்ல உங்க ஜீவித குறை இருக்கு.
நீங்க சரி செஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வயசு வந்து 35. அப்பவும் நாங்க போறோம் 35 வயசு. அங்க போயிட்டு 10 வருஷம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அங்க பார்த்தா நம்மளுக்கு பெரிய ஆளுங்க வந்துருக்காரு. அவருக்கு தெரியாது, நம்மளுக்கு வயசு பெரியவரா இருக்காரு. நீங்க இப்ப வந்து காலையில 9 மணிக்கு போயிட்டு 12 மணி வரைக்கும் 3 மணி நேரம் கசி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு உடனே சொல்றதுக்கு மக்கள் பாய்களுக்கு போயிடணும். இந்த மாதிரி சுழற்சி முறையில நம்ம வச்சு செஞ்சாங்க. நான் அல்ஹம்துலில்லாஹ் உருது தெரியாத மாதிரியே நடிச்சுட்டேன். நான் உள்ள போனோடனே இவராது வாணியம்பாடி உருது தெரியலன்னு தான் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. ஆனா நான் வந்து உள்ள போனோடனே ஏதாவது கேள்வி கேட்டா கூட திருப்பி 2 தடவை கேட்கறது தெரிஞ்சாலுமே கூட காலியே காலியே. அப்ப அவரு விலைக்கு பேர் தெரியும், எனக்கு ஒரு லெவலான்னு தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு குரானை ஓதும் போது இதுதான் பில் குன்னாவா பிலா குன்னாவான்னு கேட்டாரு. அது சமைச்சுங்க அப்படி லேசா கேட்போம் அப்படின்னு சொல்லி இதுதான் ஹேப்பியா இது பில் குன்னாவா பிலா இப்படி அழுத்தமா கேட்கும் போது நம்ம என்ன செய்யறது இல்லை, அதுக்கு பதில் சொல்றது இல்லை. அப்புறம் பேச்சாரா பாவம் அவன்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிதான் இப்ப கூட நீங்க நான் வந்து ஆம்பூர்ல ஒரு பள்ளியில மாமா போய் சேர்ந்து அங்க மத்த பொழுது கொடுக்கணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க தசி பண்ணீங்க இல்லையா, அர்துயில ஒருத்தர் தசி பண்ணிருக்க அவர்கிட்ட போய் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட நான் போய் ஒரு மக்தப்ல உட்கார்ந்தேன்னா அந்த முஃப்தி சாப்பர் நீங்க அனுப்பி கொடுக்குறாரு. ஆம்பூர் மர்கஸ் பள்ளியில இமாமா இருக்கும்போதே இந்த மும்பை இங்க எல்லாம் போகும்போது பள்ளியா சுத்தணும் இல்லையா, அந்த காலத்துல 2007 வந்து மர்கஸ்ல இமாமா இருக்கு. அவர் முத்தொழி சொல்றாரு, இங்க இமாமா இருக்கீங்க, ஒரு கிளாஸ் எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு. இன்னும் கிளாஸ்க்கு போன உடனே நீங்க சுத்தி நம்மள எங்க அனுப்புறீங்க தெரியுமே அப்படின்னு நமக்கு அப்பவே தெரியும். அதனால கிளாஸுக்கே போகாம கிளாஸ் எடுக்காம இருந்தோம். இல்ல நீங்க இமாமா இருக்கீங்க, ஒரு கிளாஸ் அவங்க எடுக்கணும்னு சொன்னாரு. சரி உட்கார்றேன்னு சொந்தம் போய் உட்கா இல்ல நீங்க உட்கார்றதுக்குனால கொஞ்சம் முஃப்தி சாப்பிட்டு போய் முஃப்தி சாப்பிட்டு ஜாமியா மஸ்ஜிதுடைய இமாமும் ஊருடைய பெரிய முஃப்தி. அவரு நமக்கு 1 வருஷம் சீனியர். அவர்தான் நம்ம 96ல டோரால இருந்தோம், அவர் கிஃப்டால இருந்தாரு. இருந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அல்லாஹ் அந்த மாதிரி மனசுக்கு நம்ம போனோம். मेरे मस्जिद में कोई पढ़ाना है, आपको तस्वीर करनी है, तस्वीर को मैं जवान कर लिया, नहीं मौलाना आप हरदुई में तस्वीर किएगा, हरदुई எல்லாம் போல மௌலானா அப்படின்னு. சரி அந்த பள்ளியில மௌலானா நியாஸ் இருக்காரு, அவங்கள்ட்ட போயிட்டு தஸ்வீர். அந்த நியாஸ் யாருன்னா, நான் ஆம்பூர்ல ஓதிட்டு இருக்கும்போது, நான் ஹப்தம்ல இருக்கும்போது அவர் ஹிப்ஸ் வந்து சேர்ந்த பையன். ஹப்தம் ஓதிட்டு இருக்கும்போது ஹிப்ஸ்ல வந்து படிச்ச பையன் வந்து அங்க போயிட்டு இமாமா இருக்காரு. அவர் ஹர்தோயில போயிட்டு 1 வருஷம் தஸ்வீர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட நமக்கு வந்து அனுப்பி வச்சாரு. இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி நப்சுக்கு ஒரு பெரிய இதான் நமக்கு உறுதி இருக்கிறதெல்லாம். சரி போய் அவர்கிட்ட கொடுப்பாங்க மரணம் வாங்குவானா அங்கே ஒரு 10 மணி நேரம் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நேரத்தில் வந்து தேவைகள் இருக்கிறது. சரி செஞ்சீங்க. இப்ப கூட அல்சர் போறாங்க தெரியல, நீ தோணாலும் நீ பரவாயில்ல இதுவா முதல்ல ஓடு அப்படின்னு சொல்லி போன 4 மாசத்துக்குனால நம்ம ஜோன் 4-5 மாவின்னு எங்களை கூப்பிட்டுன்னு ஒரு இடத்துல ஒரு நாள் உட்கார வச்சுட்டாரு. ஓதுப்பா அந்த எல்லாமே எங்கிட்ட ஆடாது ஓத வச்சாரு. மார்க் போட்டாரு, நீ ஜோன் மாவினா நீ மாவினா உன்னுடைய குரான் உன்னுடைய தஜ்வீத் எந்த லெவல்ல இருக்கு. அப்ப அங்கேயும் சொன்னாரு, மானா கொஞ்சம் சரி நீங்க எங்க சரியில்லைன்னா உட்கார்ந்தால எப்படி சரி எல்லாருக்கும் தேவை குரான் பசின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணம் வந்து இன்னும் நாளைக்கு மதியானத்தோட முடிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்குண்டான பிரதிபலனை பின்னாடி கட்டாயம் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்குண்டான